தாவேக தலைவர் அண்ட் சிஎம் ஆக போகிற தளபதி விஜய் அவர்களுக்கு பல பேரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வர இந்த நிலையில நாமளும் நம்மளுடைய சிந்து சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அண்ட் அவரு சொல்லும் போதே கான்பிடென்ட்டா இருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா பல பேரும் குறிப்பா அவருடைய வெற்றியை பொறுக்க முடியாத சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய வெற்றியில சந்தேகம் இருக்குன்ட்டு அவருக்கு தெரியுது, அதனாலதான் அவர் கொஞ்சம் பதுங்கியிருக்காரு, இது போலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், அவர் கடைசி வரைக்கும் கான்பிடென்ட்டா இருங்க, நம்ம தான் ஆட்சியில வரப்போறோம், நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்த மனுஷன். எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, மக்கள் மேல அவர் வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு அவரை வெற்றி பாதையை நோக்கி போக வச்சிருக்கு. உண்மையாலே இது ஒரு வரலாற்று சம்பவமா மாறி இருக்கு. பல பேரும் இதை பத்தி ரொம்ப அதிர்ச்சியிலையும் இன்னும் மீண்டு வராம தான் இருக்காங்க. 108 தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க. தனிப்பெரும் கட்சியா இப்போ சிஎம் சீட்ல உட்காரதுக்கு ஒரு சில நாட்களே இருக்கு. இந்த நாட்கள்ல யாரால என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் அவர்கள் ராஜினாமா செஞ்சதாகவும் அண்ட் பெரம்பூர் தொகுதி தான் ஒரு ஓகே பண்ணதாகவும், இந்த நிலையில சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், அதாவது இவரை பத்தி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவரை பத்தி தெரியாதவங்க நேர்மையின் சிகரம் மறு உறவும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து வாலண்டரியா அவரு ரிட்டைர்மெண்ட் ஆனாரு. உண்மையாலே ஒரு நல்ல மனிதர். இவருக்கு கண்டிப்பா நீங்க துணை சிஎம் அந்த ஒரு பதவியை தான் கொடுக்கணும்ன்ற அளவுக்கு பல பேரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சோ சகாயம் அவர்களை தான் நிக்க வைக்க போறதாகவும், இடைத்தேர்தல் வச்சு அவரு தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் 2 ஆபரேஷனை கையில் எடுத்திருக்காராம். அந்த ஆபரேஷன் என்னன்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராலும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணிடுங்க. விஜய் அவர்களுடைய முதல் மெயில் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழக ஆளுநர் அவர்களுக்கு தான் போட்டிருக்காரு. எப்பவுமே ஆளுநர் அவர்கள் முன்னாடி தான் பதவி பிரமாணம் எல்லாம் நடக்கும். அப்படிதான் இப்போ விஜய் அவர்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரு எங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுங்க, ஏன்னா 118 தொகுதி காட்டணும், அப்படி வின் பண்ணியிருந்தா டைரக்டா சிஎம் பதவி தான். ஆனா இவங்க 108 மீதி 10 தொகுதி இருக்கு, அதாவது 10 இடங்கள் இருக்கு. ஸோ அந்த 10 இடங்கள்ல யார் கூட்டணி சேருவா, யாரு வரப்போறாங்க, இல்ல விஜய் என்ன பிளான் வச்சிருக்காரு, இது போலலாம் பல பேருடைய கேள்வியே இருந்த நிலையில அந்த மெயில்ல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 வாரங்கள்ல பெரும்பான்மையை நாங்க நிரூபிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆட்சிக்கே நாங்க வரோம் அப்படின்னு மெயில் போட்டிருக்காராம். அதுக்கான வேலைகள்ல தான் டிவிகே இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பமாயிருக்கு. இந்த நிலையில விஜய் அவர்களுடைய 2 ஆபரேஷன் என்னன்னா, டிஎம்கே ஃபார்முலாவா இல்ல டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஃபார்முலாவா அப்படின்ற கேள்வி வந்துட்டு இருக்கு. டிஎம்கே ஃபார்முலானா 96 இடங்கள், அதாவது 96 தொகுதிகள் மட்டும்தான் அவங்க ஒன் டைம் எலெக்ஷன்ல வின் பண்ணி இருந்திருக்காங்க. மெஜாரிட்டியா இருந்தவங்க ஜெயலலிதா அம்மா இருந்த சமயத்துல என்னதான் 118 அந்த ஒரு தொகுதிகள் வேணும்ன்றதுக்காக கூட்டணிக்கெல்லாம் வச்சப்போ மைனாரிட்டி கட்சி இப்படிலாம் சொல்லப்படுதான். அதனால இவர் கூட்டணி வைப்பாரா இல்ல இரண்டாவது அந்த ஃபார்முலா டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபார்முலா, அது என்னன்னா 2013ல நடந்த எலெக்ஷன் அப்போ 70 தொகுதியில் 28 தொகுதி மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாம இவர் சிஎம்மாவும் இருந்திருக்காரு. சிஎம் ஆகி 49 நாள்ல அவரு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த 49 நாள்லயே அவருடைய பணிகளை பார்த்து மக்கள் திரும்ப ரீ எலெக்ஷன் வச்சிருக்காங்க. ரீ எலெக்ஷன்ல 28 தொகுதியில இருந்தவரை 67 தொகுதியா ஆம் ஆத்மி கட்சியை வைக்கிறாங்க. சோ இப்படிதான் அவருடைய ஃபார்முலாவையும் இவர் பின்பற்றலாம். திரும்ப ரீ எலெக்ஷன் கூட வைக்க சொல்லலாம். ஏன்னா விஜய் எந்த ஒரு கூட்டணியும் சேர மாட்டாரு. அப்படி சேர்ந்து இருந்தாருன்னா அது முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம், அவர் வெற்றி வாய்ப்பு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்லாம் கூட சில நியூஸ் சேனல்ல போட்டுட்டு இருக்காங்க. சோ விஜய் அவர்களுடைய ஃபார்முலா எப்பவுமே ஒரு தனித்துவமா இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா இவர் யாரையுமே ஃபாலோ பண்ணாம இவர் வேற ரூட்டை எடுப்பாருன்னு மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்துட்டாரு, சிஎம் அவர்களையே வீழ்த்திட்டாரு, இப்படிலாம் விஜய் அவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொண்டர்கள் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க. பல பேர் பல கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க, ஆதங்கத்துல குதிச்சிட்டு இருக்காங்க. சோ என்னன்னா, அவங்க இந்த ஊழல் பண்ணாங்க அந்த ஊழல் பண்ணாங்கலாம் சொல்றீங்கல்ல, இப்பதான் அதெல்லாம் எதுவுமே இல்லையே, அதை முடிச்சு விட்டீங்கல்ல, இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எதுவும் நல்லது பண்ண போறலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் பண்றீங்களா இல்லையா, அதெல்லாம் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை கம்முன்னு விட்டுட்டாலே அவர் அவரோட வேலையை பார்த்துன்னு போயிருப்பாரு. இவங்க உசுப்பேத்தி அது ஒரு கட்சி இல்ல, வெறும் கூட்டம் ஓட்டாகாது, இப்படியே அவரை உசுப்பேத்தி ஆளை இப்போ உச்சியில நிக்க வச்சுட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவருடைய மூவ்மெண்டே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்க போது, யாருமே எதிர்பார்க்காத
வகையில தான் அவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக போறாரு. ஆனா அவருடைய மனசுல இருக்க ஒரே எண்ணம், மக்களுக்கு இந்த ஊழலற்ற ஒரு சமுதாயம், இந்த குடியிலிருந்து மக்களை காப்பாற்றணும், குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு தர மாநிலத்துல முதல் மாநிலமா வரணும் அப்படின்றதுல ஒரு முக்கிய குறிக்கோளை தான் இருக்காரு. உண்மையாலே இதெல்லாம் தாண்டி அவருடைய வாக்குறுதிகள் மக்களை ரொம்பவே கவர்ந்து எடுத்திருக்கு. மற்றவங்களை காட்டிலும் இவர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வாக்குறுதி, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கிற வகையில தான் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான சில வாக்குறுதிகளை பார்க்கலாம். மகளிருடைய உரிமை தொகை 2500, மற்ற கட்சியை காட்டிலும் இவர் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தராரு. தாய் மாமன் சீர், அண்ணன் சீர் இப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் மோதிரம் போடுறதா இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து 1 சவரன் நகை, அதாவது திருமணத்துக்காக கொடுக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பட்டு புடவையும் கொடுக்கிறாரு. தாய்மார்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு 15,000 ரூபாய் பெற்றோர்களுடைய வங்கி கணக்குல போட போறாரு. அது எப்படி அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டா மட்டும் சில பேர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வறுமையா இருக்கு, நம்ம குழந்தைங்களையும் வந்து வேலைக்கு கூட்டு போகலாம் அப்படின்ற மனநிலையில ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த பணம் ரொம்பவே உதவியா இருக்கும். என்ன 15,000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த ஒரு விளக்கம். சில குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், படிப்பையும் தாண்டி சாப்பாடு கூட இல்லாத நிலையில வந்து அங்க போனா 2 வேளை சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துக்காகவும் வராங்க. அதுக்காகவும் பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க. உண்மையாலே நம்ம இருக்கிற நிலைமையும் அவங்க இருக்கிற நிலைமையும் வந்து கம்பேர் பண்ணி இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக கூட தான் இந்த வீடியோ. இந்த எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா 100 யூனிட் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃப்ரீயா இருக்கு. அது இவர் வந்தாருன்னா 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயா தான் கொடுக்குறாரு. அங்கன்வாடியில வேலை பார்க்கறவங்களோட பேசிக் சேலரி ரொம்பவே கம்மி, 10, 12 இப்படிலாம் இருக்கு. ஆனா இவர் வந்துட்டாருன்னா அவங்களுடைய பேசிக் சேலரியே 18,000. அது மட்டும் இல்லாம பெண் போலீஸ்க்கு நடமாடும் இந்த கழிவறையா இருக்கட்டும், சுழற்சி முறையில அவங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கட்டும், இந்த சுய உதவி குழுல இருக்கிறவங்களுக்கு வட்டி இல்ல 5 லட்சம் கடன், காமராஜர் கல்வி வேணும் அப்படின்ட்டு கல்வி கண் திறந்த காமராஜர் பேர் எடுத்துட்டு போனாரு. அவருடைய வழியில இப்ப பல அரசு பள்ளிகள் இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல இந்த ஹைடெக்கா வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் இப்ப ஸ்டேட் போர்டுல இருந்து இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து சென்ட்ரல் போர்டுக்கு மாறிட்டாங்க. சிபிஎஸ்இ அப்படிலாம் போயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து படிக்க வைக்கணும் நம்ம பிள்ளைகளை அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ஒரு கல்வி, எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும்ன்றதுக்காகவே இவரு 100 பள்ளிகளை வந்து இப்படி ஓபன் பண்ண போறாரு. 25 லட்சம் பாத்தீங்கன்னா இவரு மருத்துவ காப்பீடும் கொடுக்கிறாரு. 6 சிலிண்டர், இப்ப இருக்கிற இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டுல எப்படி இவரு ஃப்ரீயா 6 சிலிண்டர் கொடுக்க போறாருன்ற கேள்வியே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதுல குறிப்பா இப்ப பெரும் பாடுபடுறதே இந்த 30 வயசுல இருக்க இளைஞர்கள். அவங்களுக்கு வேலை கிடைக்கல, குறிப்பா வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக அவங்க பிராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம் எழுதி ஒரு பாயிண்ட்ல வெறுக்கிற நிலைமைக்கு போயிட்டு சில பேர் கிடைச்ச வேலையெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள், குறைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுற வகையில அவங்களுக்கு ஒரு தனியா டீம் அமைச்சு அவங்களுடைய எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவை இது எல்லாத்தையுமே பார்த்து பண்றதுக்கு, அண்டு அவங்களுக்கும் உதவித்தொகை 4,000, வேலை வாய்ப்பும் உருவாக்கி தருது. இந்த மாதிரி ரொம்பவே மக்களை கவரக்கூடிய சில முக்கியமான கொள்கைகள், நலத்திட்டங்கள்லாம் இவங்க அறிவிச்சதுதான் ரொம்ப பெரிய மாற்றத்துக்கு இன்னொரு காரணம். இதெல்லாம் அறிவிச்சாரு. இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு எப்படி இவங்க கிட்ட எங்க இருக்கு, கஜானாவே காலின்ட்டாங்க, தமிழ்நாடே கடன்ல இருக்குன்றாரு. இவர் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டாரு. என்னதான் கதை, இப்படி எப்படி இவரால நடத்த முடியும்? இவர் பாரு எதுவுமே பண்ண முடியாம மக்கள் கிட்ட கெட்ட பேர் தான் வாங்க போறாங்க. இப்படியெல்லாம் இப்பவே பல பேர் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே சொன்னாங்கன்னா கண்டிப்பா இவர் நடத்த முடியாது, அதாவது எது முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை தான் இவர் பண்ணி காட்டுறாரு. அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இது எல்லா நலத்திட்டங்களையும் இவர் வந்து நல்லபடியா பண்ண போறாரு. மக்களுடைய அன்பை இன்னும் வாக்குகளையும் இன்னும் அதிகமா பெற போறாரு. உண்மையாலே ஒரு நல்ல மனிதர்கிட்டையும் நல்ல ஒரு டீம் கிட்ட தான் இந்த தமிழ்நாடு ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்றத கூடிய சீக்கிரம் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்றதையும் எதிர்பார்க்கலாம், நம்பலாம். அந்த வகையில் நீங்க இதெல்லாத்தையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.